எப்படி கலாய்க்கலாம்? சரி, கவுண்டர் உங்க மனம் புண்படாதபடி எப்படி குடுக்கலாம் சொல்லுங்க, கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இல்ல அப்படி இல்ல மேடம், ஒரு இடம் பொருள் ஏவல் எந்த நேரத்துல இந்த வீட்ல இல்ல, அது இடம் பொருள் ஏவல். சரி நீங்க சொல்லிடுங்க அவர்கிட்ட, இந்த மாதிரி நீங்க கவுண்டர் நானே பாப்பேன் மேடம். நீங்க ஒரு கவுண்டர் கொடுக்கணும்னா என்னன்னு கொடுத்திருப்பீங்க? மேக்ஸிமம் கவுண்டர் கொடுக்கிறது இல்ல மேடம். அவாய்ட் பண்ணல மேடம். ஜாலியா கவுண்டர் வரல உங்களுக்கு. அப்படி இல்ல, ஐயோ அப்ப கொடுங்க. கம்பெனி சொன்னானே இல்ல கொடுக்கணும் சார். அவர் ரொம்ப சீரியஸ் சார். அதனால ரொம்ப சீரியஸ் சொல்லிருந்தா நீங்க திருப்பி கொடுங்க. கவுண்டர்னா நான் இவனுக்கு போட்டுருக்கேன், மாதிரி இவன்ட்ட போடுவேன். கொஞ்சம் ஓரளவு அவர்கிட்ட தள்ளி கொஞ்சம் இவர்கிட்டயும் போடுங்க. ஓ, அவரு நீங்க நல்ல ஜாலியா எடுத்துப்பீங்களா கவுண்டர் போட்டா? என்ன வேணா பண்ணிக்கலாம். மேபி அந்த வேர்ட்ல அவருக்கு ஏதோ புரியுதா உங்களுக்கு? எப்படி சார் கவுண்டர் சொல்றீங்க லேட்டஸ்ட் ஒரு வார்த்தை அதை கேப்சர் பண்ணி எல்லாரும் சொல்றது அவர் வந்து கொளுத்தி போடுங்க. அது இப்போ நீங்க சொல்றது கம்ப்ளைண்ட். அவரு கவுண்டர் பழகல. இல்ல 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 பிரியங்கா, இல்ல மேடம் நான் அப்படி இல்ல மேடம். இடம் பொருள் என்ன மேடம் தெரியும்? இல்ல மேடம் அண்ணன் சொல்றாரு. எனக்கு என்ன பேச விட இப்போ எனக்கு பட்டுன்னு வரும்போது தான் நான் அதை சொல்ல முடியும். அத நான் போட்டு இதெல்லாம் பார்த்து நான் பாடி ஷேம் பண்ண கூடாது. நீங்க பண்ணுதுப்பா, அது நீங்க பண்ணதுட்டு நான் போய் ஆக்டிங் சீரியஸா பண்ணிட்டு போறேன். பின்னாடி வேணும்னே விசில் அடிச்சு அதை பண்ண விடாம சீரியஸா ஆக்டிங் ஒரு கைண்ட் ஆஃப் பண்ண விடாம இல்ல சார். நீங்க பண்றது கேமரால ஃப்ரண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுது. அவரு பின்னாடி ஏதோ ஒரு ஆக்டிங் வந்து ஒரு தமிழுக்கு அதுவும் ஜாலியா தான் போகுது. அது நீங்க பண்ண கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்க வச்சு பண்றீங்க, நீங்க தனியா பண்றீங்க. அவர் பாடிக்கிட்டு இருக்க கேமரா அங்க கிட்ட என்ன பண்ணணும்? இவ்வளவு கிட்ட கேமரா கிட்ட. சரி, அது எப்படி தெரியும்? பிடிச்சதா? இப்ப கேமரா எவ்வளவு போயிடுது உள்ள. நான் அப்படி போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நம்மளுக்கு அது திவாகர் அவர் ஆனந்த் கேளுங்க. இப்ப இவர் கூப்பிட்டனா இவர் கேப்பே மேடம். கேளுங்க. அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, கேமரா இவ்வளவு இருக்குது, நீங்க போயிட்டு இப்படி ஃப்ரண்ட்ல நின்னு இப்படின்னு பண்றீங்கல்ல, அது கேமரா வைடு இழுக்குறாங்களாம். உள்ள வைடு இடம் பத்த மாட்டேன் தான். கேளுங்க சொல்றது. அதுதான் இப்ப நான் உங்களை வந்து ஐயோ நீ என்னடா உளுந்து சிரிக்க விட மாட்டேங்கிறீங்க. ஆமா பாத்தியா? இப்ப சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சார், யாரா அந்த பையன் ஒரு டாஸ்க் வந்துச்சு, யாரா அந்த பையன் டாஸ்க் வந்துச்சு மேடம். ஒரே ஒரு கொஸ்டின் நான் கரெக்டா நான் ஆன்சர் பண்ணேன். பந்தய குதிரை மீறி ஏறி சவாரி செஞ்சு ஃபேம் ஆகும்னு யார் நினைக்கிறாங்க? கரெக்டா வரதாங்க வினோத். யார் அந்த பந்தய அவ்வளவு பெரிய வார்த்தையில டாஸ்க் தான் சொல்ல வேண்டாம். எங்கேயும் போறாங்க. தோசை பத்தி கேட்க வந்துருக்காரு, அது சொல்லுங்க. தோசை அதை போட்டுறதா? கோதுமையிலே கொஞ்சம் ரவையை போட்டு கோதுமை ரவை அதேதான். மந்தையில ஏறி சவாரி சொல்றீங்களா? நீங்க எல்லாருமே அத வந்து விஜய் டிவியோட பிக் பாஸ்ல அந்த சவாரியில புரியுதா? அதெல்லாம் சவாரி பண்றோம். நீங்க பாட்டுக்கு அமைதியா உங்களோட சோசியல் மீடியால போட வேண்டியது. இங்க வரும்போது தெரியுதுல ரீச் ஆகுது. அதெல்லாம் வீட்டுல போய் பண்ணுங்க. இங்க பண்றது வந்து நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சேனலுக்கு போறீங்களா, அங்க போய் பண்ண வேண்டியதானே? ஏன் இந்த சேனல் அங்க பண்ணிருக்கீங்க சார். அத மீறி அங்க உங்களால எந்திரிச்சு போக முடிஞ்சிருக்கு. அங்க இருந்து போங்கடான்னு சொல்லிட்டு நீங்க தனியா உங்களோட கேமரால நீங்க வந்து ஒண்ணு சொல்லிட்டு போறீங்க. இங்க இருந்து உங்களால அது பண்ண முடியுமா? நீங்க பெருசா, இது பெருசா? இதுதான் அதனால அந்த சவாரியில நம்ம எல்லாருமே திறமையை கண்டிப்பா எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். நம்ம வே ஆஃப் கைண்ட் ஆஃப் இது எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. உங்க எபிசோட் நீங்க இருக்கும்போது இருந்து ஆக்சுவலா குச்சி குத்திருப்பீங்க போலீஸ்ல. இவரெல்லாம் வாங்க நீங்களே சொல்றேன். என்ன தெரியும் மேடம்? ஆஹா இப்படியா கைண்ட் ஆஃப் ஒரே நாள்ல நீங்க வெறுத்துருவீங்க. நான் என்ன வந்து எல்லாருமே கலாய்ப்பாங்க சார். நான் ரொம்ப ஃபன்னா என்ஜாய் பண்றேன். என் மேல வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க. என்ன வந்து யார் அதை சொல்றாங்க, யாருக்கு நான் அந்த ஸ்பேஸ் கொடுத்திருக்கேன்றது ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்பேஸ் இருக்கு. எல்லாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. கரெக்ட். இப்ப என்னோட கோஹோஸ்ட் எனக்கு மாக்காப்பாவும் நானும் வந்து இத்தனை வருஷமா பண்றோம். அவன் என்ன வேணாலும் சொல்லுவான். அதே சமயத்துல வேற யாராவது மாக்காப்பா மாதிரி என்கிட்ட பேசினாங்கன்னா, அதே மாக்காப்பா நீ யாரா அவளை பத்தி சொல்றதுக்குன்னு கேக்குற அளவுக்கு எங்களோட ஒண்ணு இருக்குல்ல. இப்போ நீங்க 18 நாள், இப்போ ஒரு 18 பேரு 40 நாளா இந்த வீட்டுல இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள அது ஒண்ணு ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வெளியில ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகி நாங்க அதை ரசிக்கிறோம். அந்த ரசிக்கிறத வந்து நீங்க ஒரு தடையா இருந்துட்டீங்கன்னா இவ்வளவு ஒரு நல்ல காம்பினேஷன் மிஸ் ஆயிடுமே. ஆனா இப்ப சப்போஸ் அது அவருக்கு அன்கம்ஃபர்டபிளா இருக்கு, வேணவே வேணாம் அப்படின்னா நீங்க அந்த அட்டென்ஷன் இவருக்கு கொடுக்காதீங்க.
இங்க வேற யாருக்குன்னா கரெக்ட் நீங்க வேற ஓபன சொல்லுவா என்ன கம்ஃபர்டபுளா இருக்குன்னா விக்கல்ஸ் இருக்கான்ல மேடம் அவன் விக்கல்ஸ் நீங்களும் கொடுக்காதீங்க. இல்ல சொல்றேன் ஒரு அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது தப்பா மேடம். நினைச்சுக்காதீங்க, எனக்கு விக்கல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது, உங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குன்னு இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும் எங்களுக்கு. உங்க கெமிஸ்ட்ரி வருது வெளில. நீங்க இதை சொல்றீங்க விக்கல்ஸோட கம்ஃபர்டபுளா இருக்குன்னு. ஆனா உங்க லாங்குவேஜ்ல சொல்லணும்னா வைரலா போதா மேடம், வைரலா நீங்க வினோத் அண்ட் திவாகர் தான். விக்கல்ஸ் அண்ட் திவாகர்னு நான் நீங்க ஏதாவது பாத்தீங்களான்னா அது ஒரு வாரம் தான் மேடம் வந்துச்சு அந்த ஒரு வீடியோ தான். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தெரியுமா வந்துச்சா இல்லையானே உங்களுக்கு தெரியாது. இல்ல அவருக்கு ஏதோ ஒரு சார் இடத்துல சொன்னாரு. அது uncomfortable-ஆ இருக்கும்போது அந்த மாதிரி எதுவுமே நடக்கல மஞ்சிரி. அவரா இல்ல நிறைய சார் இனிமே சொல்ல மாட்டாரு. வார்த்தைகளை நிறைய உங்களுக்கு நிறைய விஷயம் நான் சொல்லல. நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம். அப்படி மேடம் நம்ம நீங்க விஜய் சார் லேசா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. பிடிச்சுக்கிட்டு அது ஆர்டிபிஷியலா நிறைய இல்ல அப்படிலாம் நான் பண்ண சான்ஸ் இல்ல. வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப இவனுமே அப்பா ஒரு சந்தோஷமான மூமெண்ட் எனக்கு நீ சம்பந்தமே அடி வாங்க போற நீ. சார் நீங்க கேக்குறதோ நீங்க சொல்றதோ உங்க கருத்தோ ஒரு இடத்துல கூட சொல்லாதீங்க. நீங்க அதுக்கு பழகின ஒரு ஆள் கிடையாது. நீங்க இந்த மாதிரியான ஒரு என்வாயர்மெண்ட்ல இருந்தது கிடையாது. உங்களை கலாய்ச்சி பேசுறதோ நீங்க ஒருத்தரை கலாய்ச்சி பேசுறதோ மறுபடியும் நீங்க எவ்வளவு பேசினாலும் மறுபடியும் அவர் அந்த ஒரு டாக்டர் தான் பேசுறீங்க. மேடம் என்னோட கிளாஸ்மேட்ஸ் நாங்கெல்லாம் இருக்கோம்ல மேடம். நாங்க எல்லாம் ஹாஸ்டல்ல தான் 5 வருஷம் படிச்சோம். பயங்கரமா இருக்கும் மேடம். பட் ஆனா என்னன்னா லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஜாலியா ஃப்ரெண்ட்லியா அப்படிதான் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட் இருக்கான அவனை அட்டாக் பண்ண மாட்டேன், அவன் என்ன அட்டாக் பண்ண மாட்டான். அதுதான் இப்போ உங்களை ஜாலியா உங்க கூட ஃபன் பண்ணணும்னா என்ன சொல்லி ஃபன் பண்ணுங்க. நான் ஜாலியா இருந்துக்கிறோம் மேடம். அதான் அந்த ஜாலி derive jolly in 2 marks question. மேடம் கலாய்க்கிறது கூட ஒரு சிலர் நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளுக்கு தெரியும் லிமிட். உங்களுக்கு நேச்சுரலா பிடிச்சவங்க கலாய்க்க ஓகே. என்ன மேடம் அந்த ஜாலி இருக்குல்ல சார், அந்த ஜாலிக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. எந்த அளவுக்கு தமிழ் ப்ரொடியூசர் பத்தி பேசிட்டு இருக்கும்போது யார பத்தி யோசிக்கிறீங்கன்றது விக்ரம் சொல்லியிருந்தா உங்களுக்கு ஓகே. பிரவீன் சொல்லியிருந்தா ஓகே.